ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து சிஎஸ்கே டீமுக்கு விளையாட வர போகிறாரா, அதே மாதிரி ஜடேஜா வந்து சிஎஸ்கேலேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளையாட போகிறாரா அப்படிங்கிறது தான் லாஸ்ட் வீக் வந்து ஐபிஎல் ஃபேன்ஸ் மத்தியில் இருந்த ரொம்ப ஹாட்டான டாப்பிக்கு. இந்த ட்ரேடு ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் இதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் அஃபிஷியலாக வந்து இந்த நியூஸ் வெளியே வரல. அது என்ன சிக்கல்கள், உண்மையிலேயே இந்த ட்ரேட் நடக்க போகுதாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐபிஎல்ல வந்து 3 or 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு மெகா ஆக்ஷன் வரும். அதுதான் வந்து ஐபிஎல் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அதை தாண்டி எவ்ரி சீசனுக்கு முன்னாடியும் வந்து ஒரு மினி ஆக்ஷன் நடக்கும். அதுலேயும் எந்த பிளேயர் அதிக விலைக்கு கிடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில டீம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டீம் கிட்ட இருந்து ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணும். இந்த கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2011-12 இருந்தே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிளேயரை வந்து அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து தினேஷ் கார்த்திகை வந்து 2011 பஞ்சாப் கிட்ட இருந்து 2012 வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடுறதுக்காக ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்பி சிங், ஒஜ்ஜான் அவங்க நிறைய பேரை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டீம்ஸ் இதே மாதிரி வந்து இன்னொரு டீம் கிட்ட இருந்து மாறி மாறி ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஐபிஎலோட பிக்கெஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், 2023 ஐபிஎல் முடிஞ்ச உடனே 2024 ஆக்ஷனுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் பண்ணாங்க. ஐபிஎலோட பிக்கெஸ்ட் ட்ரேடே இன்னை வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இதுதான். காரணம் வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளவோ ட்ரேட் நடந்திருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டீமோட கேப்டனையே வந்து இன்னொரு டீம் ட்ரேட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நடந்துச்சு. ஆனால் அந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து 2021 சீசனுக்கு அப்புறம் ஒரு மெகா ஆக்ஷனில் வந்து 4 பிளேயர்ஸை தான் ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு போகும்போது வந்து மும்பை வேறு வழி இல்லாமல் பண்டியாவை ரீட்டைன் பண்ண முடியல. ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் அண்ட் பொலாடை தான் அவங்க ரீட்டைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் ஹர்திக் பாண்டியாவை அவங்களால ரீட்டைன் பண்ண முடியல. ஸோ எகைன் 2 இயர்ஸ் கழிச்சு வந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி இப்போ அவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய மேசிவான ட்ரேடும் நடக்கல. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட கேப்டன் சஞ்சு சாம்சனை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரேட் பண்ண போகிறதாவே சில மாதங்களாக நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வந்து போகும்போது இப்போ லாஸ்ட் 1 வீக்காக இந்த டீல் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. சஞ்சு சாம்சன் மேலே வந்து சிஎஸ்கே ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தோனி மேபி அடுத்த சீசன் தான் அவருக்கு ஃபைனல் சீசனாக இருக்கலாம். இதே தான் ஒரு 3-4 இயர்ஸாக சொல்கிறாங்க. அவர் தொடர்ந்து விளையாடிட்டு தான் இருக்கார். பட் கண்டிப்பாக ஒரு நாள் ரிட்டையர்ட் ஆகி தான் ஆகணும். அவரும் வந்து எபோவ் 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்னும் ஒரு 1 or 2 சீசன்ஸ் தான் விளையாடணும். பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வந்து சிஎஸ்கேல இல்லை. ஸோ சஞ்சு சாம்சன் வந்தாங்கன்னா அவங்களோட பிராண்டுக்கு அது ஒரு வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 4-5 இயர்ஸ் அவரை ஒரு கேப்டன் மெட்டீரியலாகவும் வந்து சிஎஸ்கே பார்க்குறாங்க. இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாகவே நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஆரம்பத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட வந்து சஞ்சு சாம்சனை கேட்ட போகும்போது அவங்க வந்து ருத்ராஜ் கெய்க்வாடை கேட்டதாகவும், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயரை கேட்டதாகவும், அதனால சிஎஸ்கே அந்த டீலை ரிஜெக்ட் பண்ணிட்டதாகவும் ஒரு நியூஸ் இருந்தது. பட் இப்போ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திர ஜடேஜாவை சஞ்சு சாம்சனுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த நியூஸ் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஏன் இன்னும் இது அஃபீஷியல் ஆகலை, இதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்ட்ரைட்டாகவே ஒரு பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப்பாக இருந்தால் இந்நேரம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஜடேஜாவும் 18 crores தான், சஞ்சு சாம்சனும் 18 crores தான். பட் இதில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, ஜடேஜாவையும் தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னொரு பிளேயரை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. சாம் கரன் இல்லைன்னா பத்திரானா, அந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரையும் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் இதை ஒத்துக்கலைனாலும் சிஎஸ்கே அதுக்கப்புறம் இந்த 2 பிளேயரில் எந்த பிளேயரை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோர்ஸை சொல்கிறாங்க. பத்திரானாவும் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. பட் இதில் இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க ஒரு பிளேயரை வந்து அதுவும் வந்து பத்திரானாலாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 9 to 12 crores. ஸோ அந்த பர்ஸ் வேல்யூ அவங்கள்ட்ட இல்லை. அதுக்கு அவங்க 2 ஓவர்சீ பிளேயர் இல்லைன்னா வந்து அந்த 12 crores தகுந்த பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டென்ஷன் வந்து ஃபைனல் டேட் வந்து November 15th சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணாலும் November 15th மேலே தான் அந்த பர்ஸ் வேல்யூ வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த November 15th வரைக்கும் அவங்க இன்னொரு பிளேயரை ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்கலாக இருக்குது. இப்போ ஜடேஜா மட்டும்னா வந்து இப்பயே வந்து அந்த ட்ரேடை அனௌன்ஸ் பண்ணிட்டு போகலாம். பட் இன்னொரு பிளேயரை கேட்கறதுனால
அது கொஞ்சம் டிலே ஆகுது. அப்போ நவம்பர் 15க்கு அப்புறம் வந்து பிளேயரை ட்ரேட் பண்ண முடியாதுன்னா அதுவும் பண்ணலாம். ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டைம் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒன்ஸ் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிட்டாவே ஒவ்வொரு டீமும் என்ன மாதிரியான டீம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்கிறது இன்னொரு டீமுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரேட் வந்து நடக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் நடக்கணும்னா நவம்பர் 15க்குள்ளார தான் நடக்கணும். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒன் பிளேயர் ஸ்வாப், அதாவது வந்து சாம்சங்க்கு பதிலாக ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டா இந்த டீல் வந்து சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் கேட்டாங்கன்னா அது வந்து நவம்பர் 15க்கு மேலே நடக்கிறதுக்கே சான்சஸ் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது இந்தியன் பிளேயரை, அதாவது வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட் இல்லாமல் இந்தியன் பிளேயரை வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டிமாண்ட் பண்ணாங்கன்னா அது நவம்பர் 15க்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேடை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து சிஎஸ்கே போனார்னா சிஎஸ்கேக்கு அவர் வந்து ஒரு வேல்யூபிள் பிளேயராக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? அதே மாதிரி வந்து சிஎஸ்கேலேருந்து ரவீந்திர ஜடேஜா வந்து ஆர்ஆர் ஸ்குவாடுக்கு போனால் அந்த ஸ்குவாட் வந்து வேல்யூபிளாக இருக்குமாங்கிற உங்கள் கமெண்ட்டை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.